கை உங்களுக்கு ஒரு கை இன்னொரு கையும் வைக்கும்போது அது கட்டையா இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. And because of which there is pain in your body, there is indigestion, there is so many things. அதனால உங்களுக்கு வந்து உடம்புல வலி இருக்கும், உணவு சரியா ஜீரணம் ஆகாம இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால So now we are going to do the testing. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். Can everybody stand up? இப்போ எல்லாரும் எழுந்திருப்போம். And please be sincere. இப்போ நம்ம நல்லா உண்மையா இருக்கணும், ஆனஸ்டா உண்மையா இருக்கணும். If you do exactly what I tell you to do, நான் என்ன சொல்றேனோ அதுபடி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா your hand will grow. உங்க கை வளர்றத நீங்க பாப்பீங்க. Who has this problem? யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அது சரியாகும். And when this hand grows, இந்த விரல் வந்து வளரும் போது so many things will be cancelled from your health problem. உங்க உடல்ல இருக்க நோய்கள்ல பல காரியங்கள் அங்க வந்து அது கேன்சல் ஆயிரும். நோய்கள் First thing, keep both your toes together. Join your toes together. நீங்க வந்து உங்க கையை ஒண்ணா Toes, 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 toes. Leg, 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 toes. Both the main big toes together. உங்க காலு ரெண்டு பெருவிரல் இருக்குதுல, Not one in front, not one behind, both together. சேர்த்து வைங்க. Yeah, your sari is there, we cannot see, but keep your I believe you can keep your toes together. I can't see anybody's toes, doesn't matter. Bring them together and keep them செருப்பை together. எடுத்துட்டு கரெக்ட்டா ரெண்டு விரலையும் இப்படி சேர்த்து வைங்க. Can you do that? ஒட்டி ஒட்டி வைங்க. வச்சிட்டீங்களா? I believe you have done it. நீங்க செஞ்சிட்டீங்க நான் நம்புறேன். Okay. Loosen your shoulders. உங்க ஷோல்டர்லாம் இப்படி நல்லா லூஸ் Don't move your legs. கால் அப்படி இருக்கட்டும், அசையாம தோள்பட்டையெல்லாம் இப்படி நல்லா லூஸ் பண்ணிக்கங்க. Okay. Now stretch one hand with the thumb up இப்படி straight in front of இப்படி you. உங்க முகத்துக்கு நேரா இப்படி பெருவிரல்ல Stretch as much as you can. எவ்வளோ நல்லா நீட்ட முடியுமோ அப்படி இந்த பெருவிரல்ல Keep it straight, stretch. நேர நீட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா. இப்ப அடுத்த கை அதே மாதிரி இப்படி பக்கத்துல இந்த இப்படி பிரதர் வைக்க மாதிரி இப்படி பக்கத்துல கொண்டு வந்து வைங்க. எவ்வளவு நெருக்கமா கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து இழுத்து அப்படி ரெண்டையும் அப்படி ஒன்று போல சேருங்க. இப்படி எல்லாம் விரலையும் நேர ரெண்டு கையும் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா நீட்டுங்க, கையை நீட்டி ரெண்டையும். இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், உங்க விரலை நீங்க பாருங்க எவ்வளவு உங்களுக்கு அதுல வந்து இடைவெளி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கை விரல் மற்றொரு கை விரல் இப்படி பக்கத்துல நல்லா நெருக்கி வச்சுட்டு நீங்க பக்கத்துல பாருங்க உங்க விரல்கள் எப்படி இருக்குன்னு. Please lift your hand up. ஒரு கை விரலுக்கும் இன்னொரு கை விரலுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் இடைவெளி இருக்குது அப்படின்றவங்க Papa, just see around if there is anybody with யாரு a big gap. அப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கான்னு ஒரு கையும் மற்ற God, at கையும் least give me one. யாருக்காவது அப்படி இருக்கா பாருங்க, செக் பண்ணுங்க. How much is it? Big gap. Come here. யாருக்கு அப்படி இருக்கு? வாங்க. Is there anybody else? How much is the gap? Can you stretch? கையை நீட்டுங்க. நீட்டுங்க 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 ரெண்டையும் சேர்த்து நல்லது. Can you see this? இப்ப பாருங்க, தெரியுதா வித்தியாசம்? Can you see this? அவங்க ஒரு கை. Now we are going to make this hand grow. இப்போ நம்ம வந்து இந்த விரல் வந்து ஒன்று போல் அந்த ரெண்டு கையும் ஆகிறதுக்கு Who wants to do it? யார் இப்போ அங்கே வந்து செய்ய போறீங்க? Come. God bless you. No, that girl. Okay, both of you come. And I'm going to make you stand this side so that you will see the hand grow right before your eyes. உங்க கண்ணால நீங்க இப்ப பாப்பீங்க. Come this side. Yeah, you can sit down. நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கங்க. Is there anybody more? வேற யாராவது அப்படி இருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க. Is there anybody more? யாராவது வேற அப்படி இருக்கீங்களா?
Okay, stretch your hand. கையை நீங்க நீட்டிக்கங்க, கையை நல்லா நீட்டுங்க. No, you don't adjust. நீங்க அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. Keep your hand stretched. நேர ஒரு கையை ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கங்க, அடுத்த கை. Now this hand is short, right? Now you are going to put your hand over here. No, just at the side so that people can see. Okay? Just hold it. Okay? And now you command this hand to grow. Are you ready? Are you ready? Okay, close your eyes கண்ணை மூடிக்கங்க. and say this. Heavenly Father, தமிழ்ல சொல்லவா? விண்ணக தந்தையே, I thank you, I praise you. உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், உம்மை போற்றுகின்றேன். You have given me the power நீர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கின்றீர், to make the hand grow. இந்த கரங்கள் வளருவதற்கான வல்லமையை கொடுத்திருக்கின்றீர். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I command the right hand இந்த வலது கையை பார்த்து நான் கட்டளை கொடுக்கிறேன். to grow now. இப்போது நீ வளரு. I command the vertebra. நான் வெர்டிபிராவுக்கு கட்டளை கொடுக்கிறேன். I command the spine. ஸ்பைனுக்கு கட்டளை கொடுக்கிறேன். I command the disc. டிஸ்க்கு கட்டளை கொடுக்கிறேன். I speak the pelvic bone. இப்போது பெல்விக் போனோடு நான் பேசுகின்றேன். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால், In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Be aligned right now. இப்போது Be aligned வரிசைப்படுங்கள். right now. வரிசைப்படுங்கள். Be aligned. Be aligned இப்போது வரிசைப்படுங்கள். and become equal. இரண்டும் ஒன்றாக சரியாக வளருங்கள். I thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். The hand is growing. இப்போது கை வளருகின்றது. The hand is growing. கை வளருகின்றது. The hand is growing. கை வளருகின்றது. And it has become equal. இப்போது ஒன்றாக வளருகின்றது, ஒன்றாகின்றது. Now, remove your hand. Remove your இப்போது hand. ஒன்றாகின்றது. Take your hands இப்போது off. ஒன்றாகின்றது. Take your hands off. இப்போது ஒன்றாகின்றது. Can you see that? I want you to see that. Open your hands. I ஒன்றாகின்றது. see. கண்ணை திறந்து பாரு. Hey, open your eyes and கண்ணை see. தர, கண்ணை தர. ஹலோ பாபா பாபா. Can you see that? பாரு. Hello, can you see that? Hello, can you see that? பார்க்க முடியுதா? Hello, can you see that? பார்க்க முடியுதா? Did you see that? பாத்தீங்களா? The hand. கையை பாருங்க. Did you ever think that there is so much of power in you? உன் மேல அவ்வளவு வல்லமை இருக்குது. That's God's power in you. God bless you. How are you feeling? எப்படி இருக்கு? Loving Father, in the name of Jesus, as ஆண்டவர் I lay my இயேசுவின் hand, I பெயரால் speak to this இந்த என் psoriasis. கரங்களை வைத்து நான் இந்த சோரியாசிஸ் I rebuke பேசுகிறேன். you in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால், In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I rebuke this sickness. இந்த நோயை நான் கடிந்து கொள்கிறேன். I rebuke this infirmity. இந்த குறைபாட்டை கொண்டு வருகின்ற ஆவியை கடிந்து கொள்கிறேன். I curse it அதை நான் சபிக்கின்றேன். and I command it. அதை நான் கட்டுகின்றேன். Get out of his body. இவருடைய உடம்பை விட்டு நீ வெளியே போ. I command all the chemicals and electrical frequencies to come back to normal balance. உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரசாயன அணுக்களும் திசுக்களும் ஒன்றாக இயல்பு நிலைக்கு திரும்பி வரும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். Skin be made new. இந்த தோல் புதிதாக அது மாறுவதாக In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. ஆமென். That grew by 2 inches. 2 இன்ச் வளர்ந்துருக்குது. What did you feel? நீங்க எப்படி என்ன நான் ஃபீல் பண்றீங்க? எப்படி இருந்துச்சு? அப்போ ஒரு கை ஏதோ ஒரு ஒளி உள்ள குளிர்ந்த மாதிரி something was moving inside. He felt that. உள்ள குளிர்ந்த மாதிரி கைக்குள்ள inside.
அப்படி போயிட்டே இருக்கும்போது அவன் எப்படி வளர்ந்து உங்களுக்கு எவ்வளோ கடவுள் உங்களை அன்பு செய்கிறாரு. அதிகமாக அன்பு செய்கிறாரு. And what are you believing? உனக்கு எப்படி பவர் இறங்குற மாதிரி இருந்துச்சு. என்னோட கை வலிய பவர் இறங்குற மாதிரி. கையில் Father, in the கையில் வந்து அப்படி Praise the சக்தி Lord. போய் சக்தி போனது வலிய பவர் இறங்குற மாதிரி. என் கை வழியா அப்படியே சக்தி அங்கே போனதை நான் உணர்ந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தடவை கை வளரும்படியாக நீங்க பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. Hallelujah. ஹalleluya. Now, which one was better for me? That I pray and she gets healed, or that girl who has never prayed in her life and she prays and the hand grows right before our eyes? எது சிறப்பானதா இருக்குது? நான் ஜெபம் பண்ணி இப்படி ஹீலிங் நடக்கிறதா, அல்லது இதுவரைக்கும் ஒரு நாள் கூட இப்படி மற்றவங்களுக்காக ஜெபித்தராத ஒரு நபர் வந்து அவங்க ஜெபிக்கும் போது அவங்க மூலமாக வல்லமை இறங்கி அவங்களுக்கு அந்த கை இவ்வாறு வளர்ந்தது நல்லதா? எது சிறப்பானது? இதுவரை அனுபவம் இல்லாத ஒருத்தர் Thank God that you all saw it before your eyes. ஆண்டவருக்கு நன்றி, உங்க கண்ணு முன்னால நீங்க எல்லாரும் இதை பார்த்தீங்க. Now I want all of you who have got any kind of sickness in your body to stand up. உங்க உடம்புல ஏதாவது ஒரு வியாதி இருந்தா அப்படிப்பட்டவங்க குணமாகணும்னு நினைக்கிறவங்க எழும்பி நில்லுங்க. என்ன வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் வியாதி இருக்குது அப்படின்றவங்க எழும்பி நிற்போம். Any kind of sickness in your body. எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ எனக்கு ஒரு நோய் இருக்குது, வலி இருக்குது அப்படின்றவங்க எழும்பி நிற்போம். The others want to see you stand, then I will stand. நீங்க எழும்புங்க, அப்ப நான் எழும்புறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? So are you ready? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? Hello, are you ready? எல்லாம் ரெடியா? They are not even talking. பேசுங்க. ரெடியா? You know, before Jesus healed somebody, he always spoke to them. ஆண்டவர் இயேசு குணப்படுத்தும் போது எப்போ அவர் பேசினாரு? Do you know why he spoke? அவர் எதுக்கு பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? To check whether that person is ready to believe. அந்த நபரு நம்புவதற்கு தயாரா இருக்காங்களா அப்படின்னு சோதிப்பதற்கு தான் அவர் பேசினாரு. Close your eyes. இப்ப கண்களை மூடிக்கொள்வோம். Heavenly Father, விண்ணக தந்தையே, we thank you and we praise you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகின்றோம். You did such a big miracle right before our eyes. எங்க கண்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீர் செய்து காட்டினீர் ஆண்டவரே. We saw with our eyes, O Lord, the right hand growing by 2 inches. எங்கள் கண்களாலேயே வலது கை 2 இன்ச் வளர்வதை நாங்கள் கண்டோம் அப்பா. God blessed are those who believe in you. ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள், For they shall see your glory. ஏனென்றால் அவர்கள் உம்முடைய மகிமையை காண்பார்கள். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், Heavenly Father, விண்ணக தந்தையே, by the grace of God, ஆண்டவர் இயேசுவின் அருளால் you have empowered each one of us. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது வல்லமையால் நிரப்பி இருக்கின்றீர். By your grace, we are no longer victims, but we are victors. உம்முடைய அருளால் நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக வெற்றி பெறுகின்றவர்கள். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் all these people who are standing இங்கு நிற்கின்ற எல்லா நபர்களும் have been authorized to speak to their mountain. எல்லாரும் அந்த மலையோடு பேசுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கின்றார்கள். Lord, all these years they have been talking to you about the mountains. இவ்வளவு ஆண்டுகளும் இவ்வளவு காலமும் மலையை பற்றி உம்மிடத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். We ask you to forgive us. நீர் எங்களை மன்னியும். We have rebelled against you. நாங்கள் உமக்கு எதிராக கலகம் செய்பவர்களாக இருந்தோம். Jesus, it is you who taught us to speak to the mountain. ஆண்டவர் இயேசுவே, நீர்தான் மலையோடு பேசுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். So right now, இப்போது I'm talking to the spirit of infirmity இந்த குறைபாட்டை கொண்டு வருகின்ற தீய ஆவியிடம் நான் பேசுகிறேன். that has caused any sickness or disease in your body.
எந்த வகையான ஒரு நோயை இந்த உடம்பிலே கொண்டு வந்திருக்கின்ற தீ ஆவியிடம் பேசுகிறேன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I take authority over it. அந்த தீ ஆவியின் மேல் நான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். I bind it அதை நான் கட்டுகிறேன். and I cast it out of your body. உங்களுடைய உடம்பில் இருந்து அதை வெளியே நான் துரத்தி விடுகின்றேன். I command all your bones to be aligned now. இப்போது உங்கள் எல்லா எலும்புகளும் வரிசைப்படும்படியாக கட்டளையிடுகிறேன். All the joints be lubricated right now. எல்லா விதமான ஜாயின்ஸும் அதிலே இப்போது லூப்ரிகேட் ஆகும்படியாக நான் கட்டளை கொடுக்கிறேன். All the muscles, the ligaments, the tendons, எல்லா தசையும் தசை நார்களும் சதையும் எல்லா நரம்புகளும் எல்லாவற்றிடம் பேசுகிறேன். all the nerves be aligned எல்லா நரம்புகளும் வரிசைப்படுங்கள். by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அலைநாளுங்கள். Right now, the power of God flows. இப்போது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகின்றது. The Spirit of God is working inside of you. இப்போது உங்களுக்குள் ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுகின்றார். As you believe, give praise and thanks to God. இப்போது நீங்கள் நம்பும்போது வாயை திறந்து ஆண்டவருக்கு As நன்றியும் you believe, புகழ்ச்சியும் give கொடுங்கள். praise and thanks to God. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நன்றியோடு அவருக்கு நன்றி செலுத்தி As you போற்றுங்கள். believe, give praise and thanks to God. இப்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றுங்கள். As you praise and give thanks to God. இப்போது போற்றி நன்றி செலுத்தும் போது Come on, open your mouth and give Him praise. எல்லாரும் வாயை திறந்து போற்றுங்கள். Open your mouth and give Him praise. வாயை திறந்து ஆண்டவரை போற்றுங்கள். Jesus is touching you now. இப்போது ஆண்டவர் இயேசு உங்களிலே வந்திருக்கிறார். Jesus is touching you now. இப்போது ஆண்டவர் இயேசு உங்களை தொடுகிறார். The power of God is moving. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களில் The உள்ளது. power of God is moving. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை The blind can see. இப்போது பரிசுத்த ஆவியானவருடைய The வல்லமை deaf can hear. செத்தவர் காது The கேட்கின்றது. dumb can speak. இப்போது வாய் நாவுகள் பேசுகின்றது. The cataract eyes are healed. இப்போது குறை நோயுள்ள கண்கள் குணமாகின்றது. Headache and migraine is healed. தலைவலி ஒற்றை தலைவலி சுகமாகிறது. Tumors and cancer is healed. கட்டிகள் கேன்சர் நோய் குணமாகிறது. Diabetes and blood pressure is healed. ரத்த கொதிப்பு ஸ்பாண்டலைட்டிஸ் குணமாகிறது. Frozen shoulder and scoliosis is healed. மோசமான தோள்பட்டைகள் ஸ்பாண்டலைட்டிஸ் குணமாகிறது. Heart disease is healed. இருதய நோய்கள் குணமாகிறது. Asthma and lungs are healed. ஆஸ்மா நோய் குணமாகிறது. All digestive organs are healed. ஜீரண சம்பந்தமான எல்லா ஆர்கன்ஸையும் குணப்படுத்துகிறது. Your pancreas are healed in producing insulin so that the sugar level comes to normal. Receive your miracle now. Receive your miracle now. Receive your miracle now. Arthritis is healed. Arthritis is healed. Arthritis is healed. All joint pains are healed. Kidneys are healed. Skin disease is healed. Every kind of allergy is healed. Receive your miracle. Receive your miracle. Receive your miracle. Receive your miracle. Close your eyes and receive your miracle. I speak miracle. Your brain, your brain, your brain, your brain is producing the cells, the immune cells. That is destroying sickness and disease. Your blood circulation is made free. The Lord is giving you the power to repent. The Lord is giving you the power to repent. The anointing of forgiveness. The anointing of forgiveness. மன்னிக்கக்கூடிய அந்த ஆவியின் வல்லமையை தருகிறார். The anointing of mercy.
இப்போது உங்களுக்கு மற்றவர்களை மன்னிக்கும் வல்லமையை, The anointing of mercy. இரக்கத்தின் வல்லமையை தருகிறார். Your ears are healed to hear His voice. இப்போது ஆண்டவர் உங்களுக்கு முழுமையான குணநலத்தை தருகிறார். Your spiritual eyes are open to see His glory. ஆவிக்குரிய கண்கள் இப்போது திறக்கப்பட்டு ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காணுங்கள். When you saw the young girl pray and speak to that hand to grow, you said, Lord, give me that anointing. Right now, the Lord is giving you the anointing to believe His word. He is giving you the power to believe. As you believe, thank Him that the healing has come. Believe that He has healed you. Believe that He has healed you. Believe that He has healed you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Now all those who are standing, keep standing, please. நிக்கிறவங்க எல்லாம் அப்படியே நின்னுட்டே இருங்க. தொடர்ந்து நின்னுட்டுருங்க. Now begin to check your body. நீங்க உங்க உடம்ப செக் பண்ணி பாருங்க. எதுக்கு நீங்க நின்னீங்களோ அது குணமானதை செக் பண்ணி பாருங்க. Begin to do something that you could not do. எதெல்லாம் அசைக்க முடியலையோ அதெல்லாம் நீங்க அசைச்சு பாருங்க கையெல்லாம். And check it out. You are all healed. நீங்க எல்லாரும் ஆண்டவர் உங்களை குணப்படுத்தி இருக்கிறார். அதை சோதித்து பாருங்க. Those who experience the healing, can you lift your hands up? யாரெல்லாம் நான் அந்த குணபலத்தில் என் உடலில் இப்போது நான் அனுபவித்திருக்கிறேன் அப்படிலாம் கையை தூக்கி நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் அதை அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் குணமளித்திருக்கிறார் அப்படின்னு நம்புறவங்க எல்லாரும் கையை தூக்கி உங்க Yes, this man is walking correctly. Come on. இப்போ இந்த இவங்க சரியா Rub up my நடக்கிறாங்க. nose. Make him walk. His legs are getting loose. Tell him his legs are getting loose right now as he's walking. அவங்க நடக்கும்போது அவங்க கால்கள் இப்போ சரியா நடப்பதற்கு அது துணை The புரிகின்றது. man who had got a stroke, the Lord has healed him. ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். Tell him to walk as if nothing has happened. ஒண்ணுமே நடக்காது போல நீங்க His leg நடந்துவாங்க. is completely loose. நல்ல உங்க கால் இப்போ வந்து